இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் மிக தெளிவான ஒரு பேட்டியை நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தொலைக்காட்சியில் சொல்லப்பட்ட விவரங்களின்படி சட்ட ரீதியாக 118 அவர்களுக்கு டிவிக்கு உண்டான அந்த 118 இடங்களுக்கு உண்டான ரெக்கார்டு அவங்க கொடுக்கல. ஆல்ரெடி சாதாரணமாக இருந்திருந்தால் நாங்கள் தான் ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல கேட்டிருந்தாக்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் செய்த தவறு என்பது என்னன்னா, காங்கிரஸ் லெட்டரோடு போய் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரியான சப்போர்ட்டை போய் கொடுத்துட்டாங்க. அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய 107 + 5 தானே இருக்குது, பாக்கி எங்கேன்னு கேட்டால் இவங்ககிட்ட இல்லை. இதுதான் அடிப்படை. அப்புறம் தவறுவும் ஒரு டிவிக்கேல ரொம்ப சீனியர் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இருந்தால் கூட ஒரு தமிழக ஆளுநருக்கு நான் மெயிலில் அனுப்புகிறேங்கிறதெல்லாம் இது லீவ் லெட்டர் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோக்கால் இருக்கிறது. அந்த மரியாதை நிமித்தமாக அதெல்லாம் செய்யணும். அவர் என்ன பண்ணியிருக்காங்க, போச்சே ஒரு பொக்கே கூட அவருக்கு வாங்கிட்டு போகல, ஒரு சும்மா ஒரு லெட்டரோடு போகிறாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் இது. அதனால் அது ஒரு பெரிய தப்பு, அதனால் அவர் இப்போ கவர்னர் தண்டிச்சிட்டார்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கவர்னர் ஆளுநர் தமிழகத்தின் ஆளுநர் மிக தெளிவான ஒரு நிலையை தான் எடுத்திருக்கிறார். அதனால் இவங்க 118 பேரை காமிச்சு போகணும். அப்படி இல்லை என்றால் அவர் அடுத்ததாக யார் வருகிறார் என்று பார்க்கக்கூடியதில் திமுக சொல்லிட்டாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமைக்கிறேன்னு என்றால், நான் தெரிந்து கொண்ட வரையில், நான் யோசிக்கக்கூடிய வழியில் திமுக அதிமுக ஒன்று சேராது. ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு என்று கொடுத்து அதிமுகவை ஆட்சி செய்ய விடும். ஏங்க தீய சக்தின்னு சொல்கிற ஒருத்தர்கிட்டயே போய் நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு ஆள் கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இது தப்பு இல்லையே. அரசியலில் எதுவுமே தப்பு இல்லை. இது ஒரு போர். இந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர, அதுக்கு மேலே தீய சக்தின்னு சொன்னார், இவர் தூய சக்தினார். கடைசியில் யாரை கேட்குறாங்க? தீய சக்தியில் இருக்கிற கட்சிகளை தானே கூட்டின்னு வர்றாரு. ஏன்னா எதற்காக காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் கலைக்கப்பட்டது? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி தானே காங்கிரஸ் ஆட்சி. அது என்ன நார்த் இந்தியாவில் தூய கட்சியா? ஆமாங்க, எல்லாமே அப்படி தான். அப்போது இவர் சொல்லியிருக்க கூடாது. ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அதில் பாஜக பங்கு பெறாது என்பது என்னுடைய ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநர் மிக அழகாக அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு. பட் பாஜக ஆளாத மாநிலங்களில் இது போன்ற பிரச்சனையை உருவாக்குகிறார் இந்த ஆளுநர். காங்கிரஸ் ஆளும்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் ராத்திரி 12 மணிக்கு ஆட்சி கவுக்கப்பட்டது யோசிச்சு பாருங்க. அன்றைக்கி நமக்கு இப்போ டெலிவிஷன், அன்றைக்கி எவ்வளோ டெலிவிஷன் இல்லை. ஏன் அப்துல் கலாமையே ப்ரெஷரைஸ் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். நாம் ஒரே ஒரு விஷயந்தான், இது அரசியலில் எதிராளியை வளர வரக்கூடாது என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. தவிர இது இன்றைக்கி நேற்றுக்கு தம்பி ராமையா என்ற ஒரு நல்ல மிகச்சிறந்த நடிகர், அவர் ஆளுநருக்கு ஒரு லெட்டர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் அழுகுது, எப்படியாவது அவர் முதலமைச்சர் ஆக்கிடுங்க. என்னங்க இது? குழந்தைங்கள்லாம் அழுதா குழந்தைங்க நல வாரியத்தில் போய் சொல்லி ஆளுக்கு லாலிபாப் வாங்கி கொடுன்னு கேட்கலாம். முதலமைச்சராக சொல்கிறதுல ஒரு சினிமா காமெடி சீனில் கூட வராது. எஸ்ஆர் பொம்மை கேஸ் நடக்கக்கூடிய ஆட்சியில் நடந்த ஃப்ளோர் டெஸ்ட், ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளோர் டெஸ்ட் இல்லை. இப்போது நம்ம ஆளுநர் யாரோ ஒருத்தர் கட்சிக்காரனை தூக்கி எம்எல்ஏ ஆக்கின மாதிரிலாம் ஆளுநரெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அந்த ஆளுநருக்கு என்ற ஒரு தகுதியும் அந்த ஒரு கல்வி அறிவும் அந்த இது இருந்தால் தான் பண்ண முடியும். நேற்றுக்கு அவர் அந்த ஆங்கில சேனலுக்கு கொடுத்தது அவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறார். இதற்கு அடுத்தது ஆமாம், அப்போ என்னென்னு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க? அப்போவும் காங்கிரஸோட தானே கொடுத்தாங்க. அது கன்சிடர் பண்ணிக்கலாமா இல்லையாங்கிற எய்த்த கேட்டு தானே அவரை கேட்கணுங்க. நீங்கள் ஆளுநரை கேட்க வேண்டிய கேள்வியை இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை, கண்டிப்பாக பாஜக தலையீடு இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி தனக்கு எதிரான ஒரு மாநிலத்தில் தனக்கு எதிரான ஒரு கட்சி, எப்போ திமுக ஆளுற வரைக்கும் பாஜக என்ன சப்போர்ட் பண்ணிது தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது பண்ணிச்சா?
மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தானே நடந்திருக்கு. நான் இப்போ வந்து இது ஆளுநர் இப்போ செய்யறது ரைட்டுன்னு சொல்கிறதுனால உடனே நான் பாஜக சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் பாஜகவில் 10 வருஷம் இருந்துட்டு வந்தேன். ஆனால் இப்போ நான் சொன்னது என்ன, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னேன், ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருச்சு. அதுவே பாஜகவில் இப்போ தலையை பிச்சுக்கிறாங்க. எப்படி அவர் ஜெயிச்சார், அவர் கூட ஜெயிச்சிருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவர் ஜெயிச்சதே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு சின்ன சுனாமி மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழல் வந்து அதை காப்பாற்றி இன்றைக்கி வந்து ஒரு தலைவராகிட்டார் ஒரு கட்சிக்கு. நம்முடைய விஜய் அவர்கள் கட்சிக்கு தலைவராகிட்டார். 107 ஸ்டேட்ஸ் ஜெயிச்சிருக்கார். 108ங்கிறதே ஒரு ஆம்புலன்ஸு காப்பாற்ற போகிற டயத்தில் போக வேண்டியது. கடைசியில் பார்த்தா இவங்களே ஆமாம், கடைசியில் பார்த்தா இந்த கட்சியே காப்பாற்றக்கூடிய நிலைமை என்ன ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸுக்கு போகிறவங்களே சில பேர் அடிப்பட்டு ஆம்புலன்ஸில் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிந்து இந்த சூழ்நிலையில் அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் மிக சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் விஜய் செய்த மிகப்பெரிய தவறு, இந்தியாவை காங்கிரஸே இருக்கக்கூடாது இந்தியாவில் நினைக்கக்கூடிய பாஜக நினைக்கக்கூடிய இந்தியாவை ஆளுகின்ற பாஜக எதிராக இந்த 5 ஒரு 40 எம்எல்ஏ இருக்காங்க காங்கிரஸ்லன்னா ஒரு நியாயம் இருக்குது. இந்த 5 எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதுதான் இது வந்து தவறான முடிவு. இவ்வளோ அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. இந்த 5 பேர் நிச்சயமாக வராங்கல்ல, ஃப்ளோர் டெஸ்ட் அன்றைக்கி அங்கே லெட்டரை கொடுத்துட்டு ஃப்ளோரில் கை தூக்கிட்டா போகிறது. எதுக்கு இங்கே இவ்வளோ முன்னாடி சினிமாவில் தான் ட்ரெய்லர் விடுவாங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அரசியலில் பண்ணக்கூடாது. அரசியலில் சில விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோன்னு தெரியாத செய்யணும். நாளைக்கு எடப்பாடி அவர்கள் ஒன்று செய்தால் ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான். ஆனால் திமுக அதிமுக என்பது நேரடியான கருத்துக்களை கொண்ட ஒரு கட்சி. அந்த மாதிரி இருக்கும், ஒன்று சேர்றதில்லை. அவங்க இன்னைக்கு நாங்கள் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் கண்டிஷன் சரியில்லைன்னா அப்போஸ் பண்ணிடுவாங்க. தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்களா அந்த 2 கட்சியை அடுத்த 5 ஆண்டுகள்? தமிழக மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க சார். என்ன யாரை தூக்கி மறுபடியும் எலெக்ஷன் வந்தால் தானே தூக்கி போடுவீங்க? எலெக்ஷன் எப்போ வருதோ அப்போ தான் வரும். எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்போ எலெக்ஷன் இமீடியட்டாக வராது. வந்ததுன்னா 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் கூட போகலாம். அது திமுக அதிமுகவுடைய மனோபாவத்தையும் அதிமுக எப்படி எடுத்து செல்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அதிமுக ஒருவேளை இன்றைக்கு திமுக சப்போர்ட்டோட ஆட்சி அமைத்தால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே டிவிகள் இருக்கிற 30-40 பேரை அவங்க சைடு கொண்டு வந்துடுவாங்க. அதான் அரசியல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க போய் இன்னொருத்தரை போய் கேட்கும்போது அவங்க இத்தனை வருஷம் ஆண்டவங்களுக்கு தெரியாத எப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கிறது. கூவத்தூரில் இப்போது பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமகனாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல நிலையான ஒரு ஆட்சி வரணும், வளர்ச்சி வரணும். இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னை மட்டும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட எத்தனை பார்க்கு, எத்தனை நீர்நிலைகள், எத்தனை நீர்த்தேக்கங்கள் வந்திருக்கு. நாளைக்கு அது கட்டுப்படக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். வெறும் அரசியலில் பக்குவம் இல்லாத உள்ளே வந்துட்டு பழிவாங்குறேங்கிற இதில் எதையாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். 2500 ரூபா கொடுக்க முடியாது, 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்கிறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 1000 ரூபா கொடுக்குறது வேற, 2500 ரூபா கொடுக்குறது ஒருத்தருக்கு இல்லை. சரி, இவர் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது சேட்டு தெரிஞ்சால் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, அசம்பிளிக்கு வெளியில இருந்து பேசுகிறவங்க வேற, அசம்பிளிக்குள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க வேற. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சினிமா அரசியல் மட்டும்தான். வெளியிலேருந்து யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம். உள்ளே போய் பார்த்தா தான் அது இவ்வளோ ஆழமா, இவ்வளோ பிரச்சனையான்னு தெரியும். இன்றைக்கு விஜய்க்கு கெடுத்திருக்கிறது மலர் கிரீடமா அல்லது முள் கிரீடமா என்பது ஒரு 2-3 நாளில் தெரியும். நன்றி.